வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்காக சிறப்பு பதிவு. செவ்வாய் கிரகமானது பிப்ரவரி 5 முதல் மார்ச் 15 வரை 40 நாட்கள் மகர ராசியில் பிரவேசிக்கிறது, பயணப்படுகிறது. மகரம் என்பது நமக்கு 3ஆம் இடம், செவ்வாய் என்பது நமக்கு லக்னாதிபதி. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் 3, 7, 11 இருக்கு, 4, 8, 12 இருக்கு. இந்த செவ்வாய் 3ஆம் இடம் வீரதீர பராக்கிரமஸ்தானத்துல பயணிக்கிற இந்த 40 நாட்கள்ல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல நமக்கு எப்படி அதனுடைய நன்மை தீமைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலா நன்மை தான். 3ஆம் இடம் என்பது சப்போர்ட் பண்ற ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அதாவது ஒரு வெற்றியை உறுதிப்படுத்துகிற ஸ்தானம், நம்மளுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய ஸ்தானம், அறிவை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஸ்தானம், நாம் நினைக்கக்கூடிய தகவல்களை கரெக்டாக சேர்ப்பித்து அதன் மூலம் நன்மை அடையக்கூடிய ஒரு பாகம். அப்போ 3ல் லக்னாதிபதியான செவ்வாய் இருக்கிறதுங்கிறது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், நம்முடைய அறிவு ஆற்றலை செயல்திறனை அதிகரிக்கும், துணிச்சல் அதிகரிக்கும். அப்ப நமக்கு ஜனன ஜாதகத்துல செவ்வாய் திசாய் புத்தி அந்தரங்கள் எந்த காலத்துல வருது, இந்த 40 நாட்களுக்குள்ள வந்தது அப்படின்னா இதுல இன்னும் சிறப்பாக அது வேலை செய்யும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன். இந்த கருவிகள், ஒர்க் ஷாப்ல செய்யற நுணுக்கமான கருவிகள், அது மாதிரி டெக்னிக்கலா வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரங்களுக்கும் காரகன். விவசாயம், கட்டுமானத்துறை, ஹார்ட்வேரு மற்றும் காவல்துறை, வீர விளையாட்டுக்கள் இத்தனைக்கும் அதிகாரியான செவ்வாய் நமக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி நாம ஒரு தொழிலில் ஈடுபடுறோம், ஒரு தொழிலை சம்பாதிக்கிறோம். அது வாய் பேச்சா இருக்கலாம், நம்மளுடைய உடல் திறமையா இருக்கலாம், நாம கத்துக்கிட்ட கலையா இருக்கலாம். அப்ப அதன் மூலமெல்லாம் நமக்கு இந்த செவ்வாய் நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கறது, அதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த சூழல் நமக்கு அதுல பயணித்து வெற்றி பெற செய்கிறது. இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்துல ஒரு வீடு கட்டுறது, இப்ப நமக்கு தொழிலாகவே வீடு கட்டுறது இருக்கவங்களுக்கு அது தொழிலாக செய்யறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப நமக்குன்னு நம்ம வேற ஒரு இடம் இருக்குது, வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த 40 நாட்கள்ல, இல்லை ஏற்கனவே தொடங்கி கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 40 நாட்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடத்துக்கு உற்பத்தி சார்ந்த துறைக்கும் கட்டுமானத்துறைக்கும் வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யும், அதை தாமதப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வீடு இடம் விற்கிறது அப்படின்னா விற்று போயிடும். இந்த காலகட்டத்தில் அது சாதகமாக அமைஞ்சிடும். அப்போ நம்ம ஒரே கிரகம்தான், ஒரே பாவம்தான், நமக்கு என்ன கேள்வி, நம்முடைய ஈடுபாடு எதில் இருக்கு, அதுக்கு இந்த கிரகம் சாதகத்தை பண்ணுதா பாதகத்தை பண்ணுதான்னு நம்ம பார்க்க வேண்டிய அமைப்பில் தான் நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி இருக்கு. பண வரவுக்கு நல்லா இருக்கு, சேமிப்பு உயரும், அதில் ஒன்றும் வீழ்ச்சி வராது. குழந்தைகள் நலம் அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு எண்ணம் போல வாழ்க்கை அமைகிறது, எண்ணம் போல அவங்க செயல்பாடுகளில் வெற்றி காண்பது, அவர்களுக்கான படிப்பில் அவர்கள் வளர்ச்சி பெறுவது, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்முடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதில் நமக்கு இன்வால்மெண்ட் அதிகமாகி
அதன் மூலம் நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஒரு டிவைன் எனர்ஜி வேலை செய்யும். வேலை சார்ந்த விஷயத்துல நமக்குன்னு ஒரு நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். வேலைக்கு உண்டான ஆர்டர்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேலே மேலே அதுக்கு உண்டான ஆர்டர்கள் இன்க்ரீஸ் ஆகும். செவ்வாயினுடைய பலம் என்பது எல்லா விதமான கருவிகளை இயக்கிறதுக்கும் நமக்கு மெயினாக கட்டடம் சம்மந்தப்பட்டது, கட்டுமான துறை சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். பல் மருத்துவத்துக்கும் இது சாதகமாக அமையும். கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கவங்களுக்கும் இது சாதகமாக, வேலை வாய்ப்பில் இது மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த உறவுகள் வந்து நன்றாக இருக்கும், பலப்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை இந்த காலத்தில் முன்னெடுத்தா அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சீக்கிரமே பேச முடியறதுக்கு அது மெயினாக பெண்களுக்கு அது வாய்ப்பு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட புது கஸ்டமர்கள், புது பார்ட்னர்கள் ஏற்படுறவங்களும் அவங்களால நமக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும், கஸ்டமர்னால நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கும் நன்றாகும். அதே போல நமக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக ஊருக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு, தந்தை வர்க்கம் சார்ந்த நிகழ்வுகள் அதில் போய் நம்ம இன்வால்வ் ஆகுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய பங்களிப்பு அவங்களுக்கும் நன்மை தரும், அவங்களால நமக்கும் நன்மை கிடைக்கும். ஒரு சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த சொந்த தொழிலுக்கு உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் அந்த உதவிகள் கிடைக்கும். கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த தொழிலை கண்டினியூஸாக டெவலப் பண்ணி ஓட வைக்கும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். அவங்களுக்கு நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, பிஹெச்டி பண்ணுறது, வெளிநாடு தொடர்பான கல்விகள், இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். இந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து ஒரு விசா ரெடி பண்ணுறது, டாக்குமெண்ட் ரெடி ஆகிறது, சர்டிஃபிகேட் ரெடி ஆகிறது, ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களும் கரெக்ட் பண்ணிக்கணும். மூலதனம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது இந்த காலகட்டத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூலதனம் பண்ணும்போது அந்த மூலதனத்தினுடைய வளர்ச்சி தடைபடுங்கிறது ஒரு கணக்கு. அப்போ நம்ம எதெல்லாம் சிந்தனையில் நமக்கு ஐடியாவாக நமக்கு தோணி அதை வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சர்வீஸாக பண்ணுறோமோ, ஒன்று நம்ம ஜாப் ஒர்க் பண்ணாலும் சர்வீஸ் தான், ஒரு வேலையில் இருந்தாலும் சர்வீஸ் தான். இந்த அளவுக்கு சர்வீஸாக பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த நம்மளுடைய மூளை உழைப்பினால நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உண்டு. அதனால் நல்ல தொழில் பலத்தையும் பதவி புகழையும் பெறுவோம். அப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி உச்சராசியில் செல்லக்கூடிய இந்த மகர செவ்வாய் மிக மிக மகத்துவம் வாய்ந்தது. அந்த செவ்வாய் புதனோடும் சில காலம் சேர்ந்திருப்பார். அந்த புதன் நமக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரகம். அதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும்னு கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.